ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோலிவுட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வர விஷயம் ஒரு பாடகிக்கு நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தை அவங்களே ஷேர் பண்ணதுனால இப்போ பாடகிகளுக்கு எந்தவித சேஃப்டியும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நிறைய பேர். அண்டு அது முன்னாடியே பாடகி சிவாங்கி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அப்போவே அதை பெருசாக எடுத்துகிட்டு இருந்தால் இப்போ நிறைய பாடகிகளோட வாழ்க்கை பெரிய அளவில் வந்திருக்கும், அவங்களோட ஃபியூச்சருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சிவாங்கி அவர்களோட அந்த இன்டர்வியூ வீடியோவை இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சிங்கர் மூலமா அறிமுகமாகி அண்ட் குக் வித் கோமாளியில் நல்ல ஃபேமஸ் ஆனவங்க தான் சிவாங்கி அவர்கள். அண்ட் இவங்க சோஷியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவிட்டிஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படங்களில் ஜஸ்ட் காமெடி ரோல்லாம் வர ஆரம்பிச்சு இவங்க இப்போ டாப் பொசிஷனில் வந்துட்டாங்க. என்னதான் இவங்க நிறைய ரோல் பண்ணாலும் பட் இவங்களோட பாட்டுக்கு தான் நிறைய பேர் அவ்வளோ ஃபேன்ஸாக இருப்பாங்க. செம்ம கியூட் வாய்ஸில் இவங்க பயங்கரமாக பாடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க உங்களுக்கு சினிமா வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்குமே, நீங்கள் எந்த பெருசாக சினிமாவில் சாதிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருக்குமே சினிமா வாய்ப்பு கிடைக்கும் தாங்க. நான் சூப்பர் சிங்கர் வந்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அப்போது என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா நம்ம இண்டஸ்ட்ரியிலும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி காசுக்காக அவுத்து போட்டு நிற்கணுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஓகே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதேமாரி குக் வித் கோமாளி இந்தமாரி ஷோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நான் சோஷியல் மீடியாவில் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போட்டு நிற்கிறப்ப கூட என்னை அவ்வளோ பேர் வந்து பேசுனாங்க. செலிபிரிட்டினா வெறும் ஹோம்லி ட்ரெஸ் மட்டும்தான் போட்டுருக்கணுமா, எங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இல்லையா, நாங்களாம் மாடர்ன் ட்ரெஸ் போடவே கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது. இங்கே நிறைய விஷயம் மாறணும். அது மாறினா தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஃபியூச்சர் கிடைக்கும். எல்லாருமே டாப் பொசிஷனில் இருக்கிறதுனால நாம் அந்த இடத்துக்கு வரத்துக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணால் தான் டாப் பொசிஷனில் வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த எண்ணத்தெல்லாம் மாறணும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னாங்க சிவாங்கி. ஆனால் இப்போ சிங்கர் சிவகதாகிருஷ்ணனுக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. சீக்கிரமே இதோட ஸ்டாப் ஆகணும். ஏன்னா நிறைய பாடகிகள் இப்போ மேலே வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையை யோசிச்சு திரைப்பட சங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிவாங்கி அவர்கள் சொன்னதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.